உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள் உங்கள் மனதில் உள்ள ரணம், வேதனைகள், வலிகள் தீருமா? இதை பத்தி தான் இப்ப நாம் பேச போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் மேச ராசிக்கு நாம் பேசுறோம். அப்ப அந்த மேச ராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்த கிரகம். எதையுமே தடை இல்லாமல் சாதிக்கக்கூடிய கிரகம். அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்பார்க்காமல் ஒரு பிரச்சனையில நுழையக்கூடிய கிரகம் தான் செவ்வாயுடைய கிரகம். அப்ப அந்த செவ்வாயினாவே பிடிவாதம், தைரியம், மரண தைரியம், இதையெல்லாம் சொல்லக்கூடியதுதான் அந்த செவ்வாயுடைய அனுகிரகம். அப்படிப்பட்ட ராசியில பிறந்திருக்கிறீங்கன்னா, இப்ப மேச ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே சரி, மேச ராசியில் ஒரு பெண் பிறக்கிறாங்கன்னா நல்ல வீரம் இருக்கும், நல்ல தைரியம் இருக்கும், எதையுமே துணிஞ்சு செயல்படக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும். மேசராசியில பிறந்த ஆணுக்கும் அதே மாதிரிதான். எதுலையுமே விடாப்பிடியா இருப்பாங்க, எதையுமே துணிஞ்சு செய்யறவங்களா இருப்பாங்க, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. நல்லது கெட்டது எதையுமே நினைக்காமல் அவங்க நினைக்கிறத செய்யறவங்க தான் இந்த மேசராசியில் பிறந்தவங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள உங்க மனசுல பட்ட ரணம், அந்த வலி, அந்த வேதனையிலிருந்து நீங்க வெளியில வருவீங்களா? இதை பத்தி பார்க்க போறோம். அப்ப நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு சந்தோஷமான காரியங்கள் நடக்குது. இப்ப நம்ம ஒரு தீபாவளி கொண்டாடுறோம், இல்ல ஒரு தைப்பொங்கல் கொண்டாடுறோம், இல்ல ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறோம், இல்ல நம்ம கல்யாண நாளை கொண்டாடுறோம். இது எல்லாமே கொண்டாடும் போது நம்ம மனசுக்குள்ளேங்கிறது சந்தோஷங்கள் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு உள்ள சில வலிகள் இருக்கும், சில வேதனைகள் இருக்கும். அப்ப இந்த வேதனைகள் ஆகப்பட்டது நம்மளுக்கு எப்ப தீரும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளும் இருக்கும். அப்போ இந்த வலியும் வேதனையும் மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வலியும் வேதனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வலிகளும் அந்த வேதனைகளும் மேசராசிக்காரங்க அவங்க செய்யக்கூடிய தொழில இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் இருக்குது, அது போக அவங்க அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலுமே வீட்டு வெளியில போய் பழகக்கூடிய பழக்க வழக்கங்களையும் இருக்குது. அப்ப இந்த வலியும் வேதனையும் நம்மளுக்கு மட்டும்தான் வரணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த சோதனைகளும் அந்த வலிகளும் ஜாஸ்தியா இருக்குது. அப்ப இந்த மேசராசியில பிறந்தவங்க எல்லாருமே இப்படியே நினைக்கிறாங்க. அப்போ உங்களுடைய வலிகளும் வேதனைகளும் தீரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இப்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுன்னா, இப்ப உங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு இருக்கிறாங்க. அந்த குரு பகவானாகப்பட்டது உங்க ஜென்மத்தில இருந்து தான் பார்க்கக்கூடிய இடங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 9ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இந்த 3 குருவுடைய பார்வைப்பட்ட அந்த ஸ்தானங்கள் ரொம்ப சிறப்பான இடம். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு திரிகோண ஸ்தானம், 7ஆம் இடம் என்பது அதுவும் ஒரு திரிகோண ஸ்தானம் தான், 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம் தான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் இடம் என்பது நம்மளுக்கு குடும்ப வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும், அதுபோக திருமண வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும், நாம எதிர்பார்த்த காரியங்கள் நம்மளுக்கு நடக்கும், நம்மளுக்கு வேலையில கூட்டா இருக்கிறவங்க அவங்க மூலியமாக நமக்கு நல்லது நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், நம்மளுக்கு குழந்தை பிறப்பு, நம்மளுக்கு ஒரு திருமண காரியங்கள், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள். இந்த 9ஆம் இடம் என்பது நம்மளுக்கு சகல விதத்திலையும் சகல காரியங்களிலும்
நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருவுடைய பார்வையினால. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை நல்லா இருக்குது. அது போக இந்த சனியுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த சனி பகவானுடைய அனுகிரகங்களும் மேசராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலுமே நீங்க மனசை விட்டுறீங்க சில டயத்துல. அப்போ மனசை விட்டுறீங்கன்னா நாம் எங்க சாதிக்க போறோம், நாம் எங்க சம்பாதிக்க போறோம், நாம் எங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர போறோம் அப்படிங்கிற உங்களை வந்து நீங்க குறைச்சு மதிப்பிட்டுக்கிறீங்க. அப்ப அந்த குறைச்சு மதிப்பிடுறதுனால நீங்க எழுந்திரிச்சு வேகமாக துணிச்சலோடு ஒரு காரியத்தை செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்ப அந்த துணிச்சலும் வேகமும் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்க வெளியில் கொண்டு வரணும். அப்ப அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு நீங்க கண்டிப்பாக உங்க மனசை திடப்படுத்தி சந்தோஷப்படுத்தி தைரியப்படுத்தி என்னால் இது செய்ய முடியும், இதை செய்தால் நான் வளர முடியும், இந்த தொழிலை நான் பண்ண முடியும், இந்த வேலைக்கு என்னால் போக முடியும், நான் சாதிக்க முடியும், நான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வேகம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும். அப்படி கொண்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கவிருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆகப்பட்டது செவ்வாய் பகவான். அவர் உச்ச பலம் பெற்று மகரத்தில், அந்த மகரத்திலிருந்து பெயர்ச்சியாகி மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு அந்த கும்பத்துக்குள்ள வராங்க. அதுவும் உங்களுக்கு 11ஆவது இடம் தான், லாபஸ்தானம் தான். உங்களுடைய ராசி அதிபதி அந்த உச்சமான பலமாக இருந்ததும் யோகம். அந்த உச்சத்திலிருந்து சனி பகவானோடு, ஆட்சி பெற்ற சனி பகவானோடு செவ்வாய் இணைவதும் யோகம். அப்ப மேச ராசிக்காரருடைய வாழ்க்கையில அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். அப்ப செவ்வாய்னாவே ஒரு மிகப்பெரிய சக்தின்னு சொல்லலாம். அந்த சக்தினா என்னன்னா, இவங்க வந்து ஓப்பன சொல்லணும்னா யாருக்குமே அடங்காதவங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல இவங்களுடைய அந்த ராசியைவோ இந்த செவ்வாயைவோ குரு பார்த்துட்டாங்கன்னா அந்த குருவுடைய பார்வையினால இவங்க வந்து போகக்கூடிய பாதை நல்லா இருக்கும், செய்யக்கூடிய செயல் நல்லா இருக்கும், இவங்களுடைய அந்த நடத்தைகள் நல்லா இருக்கும். அப்ப அந்த குருவுடைய பார்வையினால கண்டிப்பாக இந்த மேசராசியில பிறந்தவங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சமயம் குரு பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு அனுபவம் கிடைச்சு அந்த அனுபவத்தின் மூலியமாக நீங்க வந்து பார்க்க போனா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து முன்னேற்ற பாதையில வருவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்க கத்துக்குவீங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான்னாவே உங்களுடைய ஜாதகத்துல அந்த மேசராசிக்கு முருகருடைய அனுகிரகம் இருக்குது. அந்த முருகருக்கு நாம செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் தான் அந்த முருகரை சொல்றோம். அப்ப அந்த முருக பகவானை நீங்க வேண்டி, அந்த திருச்செந்தூர் முருகனை வேண்டி வணங்கி விரும்பி நீங்க அந்த தெய்வத்தை அனுதினமும் கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க, எந்த குறையும் உங்களுக்கு வராது. அப்ப அந்த முருகருடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும், நல்ல சம்பாதனையை கொடுக்கும், நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த காரணங்களால உங்களுடைய வாழ்க்கையில இந்த வரக்கூடிய இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, அது போக சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, அது போக செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ராகு பகவான் குருவுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அந்த குரு உங்க வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ராகுவுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. அப்ப இந்த அத்தனை கிரகங்களையும் கணிச்சு பார்த்ததுல கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ரணம் தீரும், உங்களுடைய வேதனைகள் தீரும், உங்களுடைய வலிகள் கண்டிப்பாக குறையும் தீரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க, மேச ராசியில பிறந்த ஆண் பெண்கள் எல்லாருமே இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள ஒரு நல்ல பலனை அடைய போகிறீர்கள். இது வந்து உண்மை. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.